இதுவும் தெரியாது. ஆமா. அப்ப வேற இதுல பாடலாம். வேற எதுல பாடுறேன்? தாயகே மகனெந்து பிள்ளையே இல்ல அண்ணனே மனையெந்து சிறியோரல்ல. தாயகே மகனெந்து பிள்ளையே இல்ல அண்ணனே மனையெந்து சிறியோரல்ல. சத்யவனே நொடுதாக சிறியோரல்ல. என்ன மேட்டி துளிகணும் என்ன வெட்டி முறியணும். அழுவதோ நெகுவதோ நீ மேகேலி இருப்பதோ விடுவதோ ஊரு நல்லி ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಏಗ ಬಾಳಲಿ. என்ன மேட்டி துளிகணும் என்ன வெட்டி முறியணும். உன்னை அடிச்சு கொள்வனே. என்ன கூதிக்கு என்னடா பாட்டு பாடுற? ஏங்க இது கர்நாடகா கன்னடம். கன்னடம். கன்னட மொழி அது எனக்கு தெரியாதுடா. அப்ப உருது உருது வேற பாடு பார்க்கலாம். டம் டம் டிகா டிகா மொசம் டிகா டிகா கிட்டனே மைட்டி ஹீரோ ஆயல்லோ தோரு சஹாபு ஹீரோ ஆயல்லோ கிட்டடா புல்லா புல்லா கிட்டடா ரங்கே ரங்கே देखो में लगड़िया. ஓஹோ அசுகுவானி ராஜு தேரே கால் கலத்தி தெங்கு தேரே. என்னடா கால் கலப்பு வாங்குவா என்னமோ சொல்றது கேட்கலாம். ஏய் தவறாக பாடு போட்டுருக்கிறான். தமிழ் பாட்டு பாடுனா தமிழ்ல பாடுனா பாரு மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு அது மாதிரி தமிழ்ல பாடுங்க. ஏய் நீ பாடின பாட்டு ஒண்ணு கூட எனக்கு புரியல. தமிழ்ல மட்டும் பாடு. கமக்கரையில சும்மா நம்மளுக்கா என்ன பண்ணுது. கட்டிக்க நினைச்சு தண்ணியில குதிக்கா என்ன பண்ணுது. நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுது. மீனாகி போவே நீ என்ன பண்ணுது. அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுது. இப்போ என்ன பண்ணுது. தண்ணி கூட தாங்கி போகையே கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுது. கொண்டு வந்த குடத்தை ஊட்டலையில் கொட்டிக்கிட்டு போனா என்ன பண்ணுது. காவலியில் தொடச்சா என்ன பண்ணுது. காவிஜனம் அழைத்தே என்ன பண்ணுவ. அம்மாடி அம்மாடி ஏமி சேர்த்துது నువ్వు ఏమి చేతువే నువ్వు ఏమి. என்னடா நடையில திடீர்னு வேற மொழி என்னமோ வருது. பாட்டு தமிழ் பாட்டுங்க கேட்டீங்க. ஆமா அதே பாட்டை டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறேன். அனைத்து மொழியும் உனக்கு தெரியும். பாடு பார்க்கலாம். ஏரி கரணானா ஊரிக்க நான் மறந்துட்டேன் ஏமி சேர்த்துவே. எனக்கு நினைச்சு ஏமி சேர்த்துவே. நான் ஏத்துவேன் ஏமி சேர்த்துவே. கீழங்க போகிறதுங்க ஏமி சேர்த்துவே. அம்மாடி அம்மாடி நாதுக்கு வா வீட்டுக்கு வா ஏமி சேர்த்துவே. నువ్వు ఏమి ஏய், என்னடா கையை பிடிப்பிடிக்காங்க என்னடா? உங்களுக்கு தெலுங்கு தெரியல. ஏய் போனால் போகட்டும். உன்னுடைய வேடிக்கையும் உன்னுடைய விளையாட்டும் அதமா இங்கு நிறைந்திருக்கக்கூடிய சுவைக்கு என்னுடைய முத்தான முதல் கடிதம் வணக்கம். ஏன்னா நாட்டுக்கிறார் மகாநாடு அருமையும் அருமையும் வளர்ந்த ஒரு அழகுதர பொன்னாடு நமது மாமலை என்று சொன்னால் நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தாய்ச்சிறந்த மச்சி வழங்குறோம். ஆமா சாமி, தாய் வீட்டுக்கு பிள்ளை போனது போல. ஆமா இந்த மாம்பழையும் ஸ்ரீ ராஜ கணபதி பண்டிகையை முன்னிட்டு இந்த பலராமன் சண்டை லட்சுமி கல்யாணம் இந்த தெருக்கூத்திற்காக இன்னும் மாறி வழங்கியிருக்கிறாங்க. இந்த நாடகத்திற்காக நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். இன்னும் இந்த நாடகத்திற்கு முன்னிலையாக யாரு ஊர் பொதுமக்கள் துணை கொண்டு இந்த தெருக்கூத்திற்காக வசூல் செய்து இன்னும் டீக்கடை செங்கோடு இன்னும் செல்வம் இன்னும் சிவா இன்னும் அருளவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா இன்னும் திருப்பதி அடைந்த இன்னும் பெரிய மூலாபட்டியா எப்படி ஆமா இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலம் அடைந்த இன்னும் மாண்டு மறைந்தாரே இன்னும் பெரிய புலாமட்டியா இன்னும் சின்ன புலாமட்டியா இன்னும் சங்கர் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நமது எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் இந்த ராஜ சபையிலே நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? ஒரு அருமையான நாடகம்ப்பா. ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய பலராம சண்டை அல்லது
அசுராதேவி கல்யாணம். சரி. இந்த நாடகத்திலே நான் யார் என்று தெரியுமா? ஏய், உலகம் இருப்பது 56 தேசம். இந்த 56 தேசத்திலே டெல்லி என்னும் அஸ்திராபுரம். இந்த அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரானது என்ன? மன்னாதி மன்னன், மகுடமுடி மன்னன், ராஜாதி ராஜன், ராஜகம்பீரன். இன்னும் எங்களை சரீரம் படைத்த யாருக்கும் சிறப்பழங்காத மன்னன் துரியோதனோ என்னுடைய படகாபடி சேகரன் அரவ கொடி படைத்த மாமன்னன் துரியோதன ராஜனோ என்னுடைய பையன். மாமன்ங்கிறீங்க, துரியோதனங்கிறீங்க, 56 தேசத்துக்கு பேரரசங்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய தாய் தகப்பன் அருமையான ஒரு கேள்வி. என்னை பெற்றெடுத்த தாயா தந்தையார் யார்? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா உனக்கு? அந்த சாக்க குடுறா கேமரா வேற ஓட மாட்டேன். என்னை பெற்றெடுத்த தாயா தந்தையா யார் தெரியுமா? தாய் பேர் நான் கேட்கல. அப்புறம் உங்க அப்பா அம்மா யார்? ஏய், எங்க அப்பா அம்மா தானா? சொல்லுங்க. என்னை ஈண்டெடுத்த அது கூட தேவையில்லை, பெத்தவங்க பேர் சொல்லுங்க. என்ன பெத்தவங்க யார் தெரியுமா? மம்மி டாடி. எல்லாமே ஒண்ணுதான். என்னுடைய தாயாரோ காந்தாரி. ஆமா, என்னுடைய தந்தையா திருதராட்டியன். இப்படி இருவருக்குமே அள்ளி செல்லமாக நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 100 பேர் பிறந்தோம். பலாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவருடைய சாபத்தால பிறந்தோம். நீ நினைக்கிற மாதிரி சரியாக 100 பேர் பிறந்திருந்தாலும்
எங்களுடைய பங்காளிகள் எங்களுக்கு பகையாளிகள் யாரு? அந்த பாண்டவர்கள். யாருங்க? குந்தி வந்தாரிக்கும் பாண்டவத்திற்கு பிறந்த பாண்டவர் 5 பேர். தர்மம், பீமன், அர்ஜுன, நகுல, சகாதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டவர் 5 பேரப்பா. உங்களுக்கு பங்காளிகளா? ஆமா. ஆனா அந்த பங்காளிகளே எங்களுக்கு பகையாளிங்க. ஏய், சின்ன சிறு வயதுல இருந்து எந்த ஒரு போட்டி பந்தயம் வைத்தாலும் அந்த பாண்டவர் 5 பேர் ஜெயிப்பது, இந்த அண்ணன் தம்பியில் 100 பேர் தோப்பது. நீங்களே தோத்து போயிடுறீங்க. ஆமா. எந்த ஒரு போட்டி பந்தயம்னாலும் சரி, ஆடச்சாலையில முதலில் அவங்களுக்கு தான். அதனால சின்ன வயதுல இருந்து எங்களுடைய போட்டி பொறாமை நாளுக்கு நாள் வளர வளர பங்காளிகள் நாங்க பகையாளிகளாக மாறணும். எதிர்த்தாலும் நீங்க கீழே போறீங்க. ஆமாண்டா. மேலும் மேலா போயிட்டு இருக்காங்க. 5 வயசுல அண்ணன் தம்பிங்க, 10 வயசுல பங்காளிங்க, சரி 16 வயது ஆனவுடனே பகையாளிகளாக நாங்க மாறணும். எதற்காக? இந்த நாட்டிற்கோசரம் இப்படி அந்த பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி செய்யாத சூது கிடையாது. கடைசியாக கையினால் பகடையாடி காடுமலை போட்டு வைத்தோம். பகடையாடி தோற்கடித்தோம். அப்படி பாண்டவரை தோற்கடித்து இலங்கை இந்த நாடு திரும்ப பெற வேண்டும் என்றால் 13 வருட காடு வனவாசம். எப்படி? 13 வருஷம். ஆமா. 12 வருட காடு வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாத வாசம் என்று சொல்லி மொத்தம் 13 வருடம் முடிச்சு வந்தா காடு வனவாசம் முடிச்சு வந்தா நாடு. அப்படி என்று சொல்லி குரு பெரியவருடைய கட்டளைக்கிணங்க போயிருந்தாங்க காடு வனவாசம். போயிட்டாங்க. ஆமா. அப்படி போயிருந்தாலும் எனக்கு திருமணம் ஆனதுடா. அப்படிங்களா? நம்ம பொண்டாட்டியாரு பொண்டாட்டியாரு மகாராணி காலில் பார்த்துனேன். நான் 2 பேரும் பார்த்து பேசினேன். பொண்டாட்டி மகாராணி பேர் என்ன? ஏய், நான் திருமணம் செய்தேன். என்னுடைய மனைவி பானுமதி பெருந்திருவாள். இப்படியாவது பொண்டாட்டி பேர் வச்சுங்களா? பானை ஊதி பேர் தருவாள். அப்படி திருமணம் செய்து அள்ளி செல்லமாக எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களா? யார் யாரு? ஏய், லக்ன குமாரன். லக்ன குமாரன். அப்புறம் குடுகுன குமாரியா? ஏய், லக்ன குமாரன்டா. ஓ, லக்ன குமாரன். பேரை ஒன்றாக கட்டி இழுக்கக்கூடிய லக்ன குமாரன். மகன் பேரு? ஆமா. உங்க பேரு? என்னுடைய மகள் பெயரோ லட்சுமணா தேவி. சரி சரி. இப்படி இருவரை பெற்றெடுத்திருந்தாலும் இன்றைய தினமாக என்னுடைய மனைவியை சந்தித்து நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது. சீக்கிரமாக என்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வா. உங்க பொண்டாட்டிங்களா? ஏய், உள்ள அரண்மனையில இருந்து போயிட்டு வா சீக்கிரம். சீக்கிரம் போயிட்டு வா. பொண்டாட்டின்னு போடா. நல்லா ஏத்துக்கோ. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. போடா வந்துடும். அப்படியா?
அடியே இவளே சரி அடியே இவளே ஆஹா. ஓய் ஓய் காது கேக்கலையே அடியே இவளே ஓய் பாருப்பா ஏன் உள்ள என்னத்தான் பண்ற ஏப்பா இப்ப வர்றியா சரி வா